ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மீராஸ் கிச்சன். இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் ஃபேமஸான குக் வித் கோமாளியில் பண்ணின பிரியங்கா உடைய பச்சை புளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சௌமியா மீராஸ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பவுல் நிறையா, அதாவது 200 கிராம்ஸ் வந்து நான் சின்ன வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஒரு 4-5 பல் பூண்டு, புளி, அப்புறம் சீரகம், கருவேப்பிலை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பச்சையாக போட்டு நம்ம அரைக்க போகிறோம், இதை நம்ம வதக்க போகிறது இல்லை. அதனால தான் வந்து இதுக்கு பேர் பச்சை புளி சட்னின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ சின்ன வெங்காயில் பண்ணும்போது டேஸ்ட் வந்து செம சூப்பராக இருக்கும். உங்களுக்கே தெரியும், சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, அது உங்களோட சாய்ஸ். ஓகேங்களா? புளி கொஞ்சம் இதுக்கு தாராளமாக போட்டுக்கோங்க. காரம் வந்து வரமிளகா வந்து தேவைக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. முதல்ல இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க, சரிங்களா? குறைன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி லைட்டாக தெளித்து அதுக்கப்புறம் பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சட்னிக்கு நீங்கள் தக்காளி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இது விஜய் டிவி ஸ்பெஷல், பிரியங்கா தேஷ்பாண்டே வீட்டில் அவங்க அம்மா பண்ண ட்ரெண்டிங்கான ஒரு ரெசிபி தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லெண்ணெயில் தான் தாளிச்சிட்ருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இன்னொன்று பார்த்திங்கன்னா காயப்பொடி. ஸோ இது எல்லாமே வந்து ஃபைனாக ரோஸ்ட் ஆகட்டுங்க, நல்லா பொரியட்டும். அது தாளிக்கிற, அதாவது பொரியும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனை, அந்த காயப்பொடியோட வாசனை ப்ளஸ் தாளித்து வச்ச கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா, காயப்பொடி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம சூடாக சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா சட்னியோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை ஸ்மெல் ரொம்ப இல்லைங்க, நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருந்தது. இது வந்து இட்லி, தோசை, கோதுமை தோசை, அப்புறம் வந்து பச்சரிசி மாவு தோசை, ராகி தோசை கூடலாம் வந்து செம காம்பினேஷனாக இருந்ததுங்க. செம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அன்றைக்கி வந்து இட்லி தான் வாத்திருந்தேன். ஸோ இட்லி கூட வந்து தான் அந்த சட்னி நான் பண்ணியிருந்தேங்க. பச்சை புளி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு மாஞ்சோலை வீடியோ ஒன்று போட்டிருந்தேங்க. மாஞ்சோலை போன வீடியோஸ் ப்ளஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து கிச்சன் டூர், புது கிச்சன் டூர் வந்து போட்டிருக்கேன், பெட்ரூம் டூரும் போட்டிருக்கேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.